அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் கூடுகையில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை மீண்டும் உம்முடைய கிருபையினால் இந்த மாதத்தின் 3வது நாளின் காலை பொழுதை காண்பதற்கு தயை காட்டின தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் இணைக்கப்பட்டு தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கப் போகிற சத்திய வசனம் லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் ஆண்டவர் ஒரு உவமையை நமக்கு படிப்பிக்கிறார். அந்த உவமையின் பொருள் என்ன என்று நாம் நன்கு உணர்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த உவமையை படித்த மக்கள் இதுதான் உண்மை என்று நினைத்து இந்த சத்தியத்தை சற்று வித்தியாசமாக போதிப்பதை நாம் கேட்க முடியும். அந்த உவமை என்னவென்றால், ஐஸ்வர்யவானும் லாசருவும். இதை குறித்து லூக்கா பக்தன் எப்படி எழுதுகிறார் என்றால், லூக்கா 16வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருந்து இந்த சம்பவத்தை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் வெளியேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையின் துணிக்கையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பற்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதன் ஆபிரகாமுடைய மடியிலே 2 அங்கு இந்த மரித்த இவரை கொண்டு போய் விட்டு விட்டார். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியில் லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீ எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மையை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய் என்று சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை வாசித்த நமக்கு கொடுக்கப்படுகிற அனுபவங்கள் என்ன என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். பூலோகத்தில் வாழ்கிற மக்களுடைய எண்ணங்களை ஆண்டவர் எப்படி வகையறுக்கிறார் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு போதிக்கிறது. இதை குறித்து மத்தேயு 8வது அதிகாரத்தில் அங்கு நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 11வது வசனம் இங்கு சொல்வதை நாம் வாசிக்க கேட்போம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பரலோகத்திற்கு ஆபிரகாமுக்கு யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருந்தார்கள்.
அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து வந்து ஆபிரகாமுக்கு ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு என்பவர்களுடைய அவர்களோட கூட இருந்து அவர்களோட பந்தி இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்பட்டார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகி இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தருக்குள் ஜீவித்து கொண்டிருக்கிற இந்த ராஜ்யத்தின் புத்திரர் மரித்ததற்கு பின்பு அங்கு அவர்கள் அழுகையும் பற்கடிப்பும் உண்டான இருளிலே அகப்பட்டு தவித்து கொண்டு இருப்பார்கள் என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இதை போல அந்த லாசரு என்கின்ற தரித்திரன் மரித்து அவன் தேவதூதனால் ஆபிரகாமனுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன என்றால், சகரியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். சகரியா 14:12 சொல்லுகிறது, எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சகல சதை மாமிசம் அழிந்து போகும், அவர்கள் கண்கள் அவர்கள் குழிகளிலே கெட்டுப்போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சகல மனிதர்களுடைய சரீரம் அழிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சற்று யோசிப்போம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த அனுபவங்களை எப்படி பார்க்கிறோம்? அன்பு பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவிதத்திலே மரணத்தை சந்திப்பதற்கு முன்பு நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கப் போகிறோம் என்பதை வேதம் சொல்லுவதை நாம் சற்று வாசிப்போம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 42வது வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்தரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளிவிடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். உன் கை இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கண் உடையவனாய் அவியாத அக்கினியில் உள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவையாமலும் இருக்கும். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ இந்த பூலோகத்தில் எவ்வளவு சுபிட்சமாய் வாழ்ந்து இரக்கமற்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னுடைய ஐஸ்வர்யம் உனக்கு சம்பத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்காது. அவைகள் உன்னை விட்டு எடுபட்டு போகும். அது உன்னை தப்புவிக்காது. எனவே நீ 2 கண்ணுடையவனாய் 2 கால் உடையவனாய் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். 1 கண் உடையவனாய், ஊனனாய், 1 கால் உடையவனாய் நீ உன்னை பரத்தில் நீ சேர்க்கப்படுவதை நினைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் கண் உனக்கு தீமை உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. உன் கால் உனக்கு தீமை உண்டாக்கினால் அதை தரித்து போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சுகபோகமாய் வாழ்கிற பிள்ளைகள் தேவ சமூகத்தில் ஒரு நாளும் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 27வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஆண்டவருக்குள் எப்படி இருக்க வேண்டும்? லூக்கா 6:7
24:25 லூக்கா 6:24-25 இப்படி சொல்லுகிறது. ஐஸ்வர்யவானாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்து திருப்தி உள்ளவர்களாய் இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாய் இருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியோடு பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்வார்கள். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று லூக்கா 6:24-28 வரை நாம் வாசிக்கலாம். அன்பு பிள்ளைகளை, இந்த சம்பவத்திலே நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற சம்பவம் என்னவென்றால், பூலோகத்தில் ஐஸ்வர்யத்தோடு வாழ்ந்து யாருக்கும் இரக்கமற்ற ஒரு சூழ்நிலையை நாம் கடைப்பிடித்து வாழும்போது நாம் மரித்தால் அந்த ஐஸ்வர்யத்தின் பலனை நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஐஸ்வர்யம் நம்மை நன்மைக்கு ஏதுவான வழியில் நடத்தாது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாம் உன்னை விட்டு போய்விடும் என்று சொல்லுகிறார். இந்த பூலோகத்தில் இரக்கமற்று நடத்தப்படுகிற சிறியவர்கள், ஏழை எளிய மக்கள், திக்கற்ற பிள்ளைகள், இவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து பயந்த அனுபவத்தோடு நடக்கும்போது, அவர்கள் மரித்தால் அவர்கள் பரலோகத்திற்கு செல்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் நாமத்தை நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவித தூஷணமான வார்த்தைகளை உங்கள் பேரில் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஐஸ்வர்யம் இந்த உலகத்திற்கு மட்டுமே உதவுமே தவிர, நம்முடைய புகழ்ச்சி, நம்முடைய கல்வி, நம்முடைய ஞானம் இந்த மண்ணோடு இருக்கும் வரைக்கும் நமக்கு அது உதவும். மற்றபடி நாம் இந்த மண்ணை விட்டு எடுக்கப்படும் போது ஒன்றும் நம்மோடு கூட வராது. நம்மோடு கூட வருவது எல்லாமே நாம் செய்த பாக்கியங்கள், நன்மைகள், உதவிகள். இவைகள்தான் நம்மை யார் சமூகத்தில் எடுத்து செல்ல வேண்டும் என்று தீர்மானிப்பது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஊமையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சம்பவத்தை ஆண்டவர் நமக்கு நன்கு சொல்லுகிறார். இவனிலிருந்து அப்பொழுது அந்த ஊழியக்காரன், அந்த மரித்த அந்த மனிதன், ஆபிரகாம் மடியில் இருக்கிறவன் கேட்கிறான், ஆண்டவரே, இது அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாகி இருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்காக சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீ அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படி எல்லா தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அந்த ஐஸ்வர்யவான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த மரித்து போன இந்த லாசருவை, எனக்கு பூமியில் 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களிடத்தில் போய் சொல்லும்படி கட்டளையிடும், அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்தில் இருந்து பூமிக்கு செல்வதற்கும் ஒரு பெரிய பிளவு உண்டு.
ஒருவரும் இங்கிருந்து செல்ல முடியாது என்று சொல்லுகிறார். அப்படியல்ல ஆண்டவரே, அவனை அனுப்பினால் அந்த பூமியில் உள்ள என் சகோதரர் மற்றவர்களும் மனம் திரும்பி வாழ்வார்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அப்படியல்ல, பூமியிலே உங்களுக்கு சத்தியத்தை சொல்வதற்கு நல்வழிப்படுத்துவதற்கு அங்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு அவன் அவர்களுக்கு செவி கொடுத்தால், அந்த மோசேக்கும் தீர்க்கதரிசி செவி கொடுத்தால் அவர்கள் பிழைப்பார்கள் என்று ஆபிரகாம் சொல்லுகிறான். அதற்கு மீண்டும் அவன் சொல்லுகிறான், அப்படியெல்லாம் ஆண்டவரே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றார். சாட்சியின் அனுபவத்தை சொன்னால் அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்றார். அதற்கு ஆபிரகாம் சொல்லுகிறார், அங்கு பூமியிலே அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்று ஆண்டவர் முடிக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன அனுகூலங்களை தேவனுக்கு சாட்சியாக செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த பட்டணத்தார் மனவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் தேவாலயத்திலே அங்கு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நல்ல நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இந்த பூலோகத்தில் வாழ்கிற காலங்களில் நாம் தேவனுடைய வசனங்களை தியானிப்பதற்கும் அதை கேட்டு நடப்பதற்கும் நாம் பாக்கியம் பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவைகள்தான் நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்லும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கு யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிறார், லாசருவு நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவை கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாய் இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த லாசருவை உயிரோடு எழுப்பும்போது அந்த லாசரு தங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மகனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். இது எந்த அளவு ஆண்டவருக்கு பிரியமற்ற ஒரு செயல் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். தேவன் சமூகத்தில் உயிரோடு இருக்கிற மக்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு செவி கொடுக்கிற அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 5வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, படித்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியாய் இருக்கிறான் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அங்கு பெதஸ்தா குளத்திலே 38 ஆண்டுகளாய் படுத்திருந்த அந்த மகனை ஆண்டவர் பார்த்து, நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் 38 வருஷமாய் அந்த குளத்தில் படுத்திருந்ததை அங்குள்ள யூதர்கள், அங்குள்ள மக்கள் கண்டு அவனுக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் மனதில் படவே இல்லை, அவர்கள் நினைக்கவும் இல்லை. அவனை பார்த்து கடந்து செல்லுகிறார்களே தவிர அவன் மீண்டும் நல்ல நிலையில் அடைய வேண்டும் என்று எந்த ஒரு மனிதனும், எந்தவித ஊழியக்காரரும், எந்தவித தீர்க்கதரிசிகளும் எடுக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் அவன் மீது மனதுருகி அவனை பார்த்து, நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று
அவனிடத்தில் கேட்டபோது, அதற்கு வியாதியாய் கிடக்கிற அந்த வியாதியஸ்தன் ஆண்டவரை பார்த்து, தண்ணீர் கலக்கப்படும்போது எனக்கு முந்தி ஒருவன் இறங்கி சுத்தமாகி விடுகிறான். என்னால் கடந்து செல்ல முடியவில்லை. நான் அவ்வளவு இயலாதவன். எனக்கு உதவிக்கரம் நீட்டுவதும் யார் இல்லை என்று புலம்புகிறான். இதை கேட்ட ஆண்டவர், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று அவனுக்கு சொல்லுகிறார். அவன் நடந்து செல்லுகிறான். கடந்து சென்ற அவன் ஆலயத்திற்கு செல்லும்போது அங்கிருந்த மக்கள் அவனை பார்த்து, நீ பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்தவன் எப்படி இப்படி சுகமாகி வந்தாய் என்று கேட்கிறார். அன்பு பிள்ளைகளே, நன்கு யோசிக்க வேண்டும். அவனை கேட்டவர்கள் அவன் வியாதியாய் இருக்கும்போது அவனை கண்டவர்கள், அவனை குறித்து அக்கறை காட்டாத அவர்கள். ஆனால் அவன் சுகமடைந்து வெளியே அங்கு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது அவனை பார்த்து கேட்க, அவனை சுகமாக்கினது யார்? அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த முடவன், என்னை சுகமாக்கினவர் யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அவர் என் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார், நான் நடந்து விட்டேன் என்று சொல்லுது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கட்டளையிடுகிற தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார்? நாம் நன்மை செய்வது தீமையை விட்டுவிட்டு அவரோடு வாழ்வதை அவர் விரும்புகிறார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த அனுபவத்திலே நாம் இந்த லாசரு ஆபிரகாமுடைய ஊமையை, ஐஸ்வர்யவான் இந்த ஊமையை நாம் கற்றுக்கொள்ளும்போது நமக்கு நடக்கிற சம்பவம் என்ன? மரித்த எல்லோருமே ஆபிரகாமுடைய மடியில் போய் சேருவதில்லை. ஆண்டவர் அதற்கேற்ற கால நியமங்களை வைத்திருக்கிறார். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிற அநேகரில் சிலர் நித்திய நிந்தைக்கும் நித்திய இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று தானியேல் 12:2 சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் மரித்ததற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை தீர்மானித்து இந்த பூலோகத்தில் வாழ்கிற காலங்களில் நாம் நன்மை செய்வதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இது மாத்திரமல்ல, இந்த பூலோகத்தில் யார் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து இந்த உலக சம்பத்தை பெறாதபடி, சுகபோகமாய் வாழாதபடி, மிகுந்த வறுமைக்குள்ளும் ஆண்டவருக்குள் சாட்சியாக வாழ்கிற அந்த பிள்ளைகள் தேவ சமூகத்தில் கண்டிப்பாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் இந்த உமையின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளிலே நாம் களிப்புற்று தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்று இனியாவது நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் நாங்கள் ஆபிரகாமின் மடியிலே அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆனாலும் யார் ஆபிரகாமுடைய மடியில் இருப்பார் என்று நீர் சொல்லுகிறீர்? இந்த பூலோகத்திலே இருக்கக்கூடிய ஆண்டவரே, தீர்க்கதரிசிகளுக்கும் மோசேயுக்கும் செவி கொடுத்து அவைகளை ஏற்று நடக்கிற பிள்ளைகளே என்று கற்றுக்கொண்டோம். இனிமேலும் எங்களுடைய வாழ்க்கையில் உலகம் எங்களுக்கு முக்கியமல்ல, ஐஸ்வர்யம் எங்களுக்கு மகிமையை கொடுக்காது என்பதை நாங்கள் அறிந்து தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பலத்தை தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து, இதோ கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்திலே நாங்களும் நிற்க எங்களை தகுதிப்படுத்தும். குற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அவைகளிலிருந்து நாங்கள் வழிவிலக்கி செல்ல எங்களுக்கு நல்ல பாதையை காண்பிக்கும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் இந்த வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை கற்றுக் கொடுத்த உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட இந்த சத்தியத்தின் வார்த்தைகள் நம்மை நல்வழிப்படுத்தும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.